அனைவருக்கும் மாலை வணக்கம். உடல்நிலை சரியில்லை, அதனால் இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியல. இப்போ நாளைக்கு ஒரு கணிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம், சரிங்களா? இப்போ இன்றைக்கி ரிசல்ட்டு 206 206 ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம காமனாக 3க்கு 8, 8க்கு 5, 5க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் என்னவாக வரலாம், பி, சி அப்படின்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இங்கே 6க்கு 9 வரலாம், ஓகேவா? இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 8 8 8 சரி 8 8 3 8க்கு 3 3க்கு 0 அப்படிங்கும்போது 0க்கு 5. அடுத்தது பார்த்திங்கன்னா 9க்கு 9, அப்புறம் 9க்கு 2, 99 22 அப்படின்னு கணக்கு வந்திருக்கும்போது நம்மளுக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தா 559. ஸோ நம்மளுக்கு 559 955 எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நான் டபுள்ஸ் எதிர்பார்த்தேன். அதாவது நான் எதிர்பார்த்தது இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 007 அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் 206 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ 559 அதை கரெக்டாக 955 இவ்வளோ தான் நம்ம எடுத்த கணிப்பு, ஓகேங்களா? இதுக்கப்புறம் பவரில் வந்தால் எப்படி வரலாம், அது ஒரு செட்டாக பார்த்துருவோம். ஓகே, இப்போ பொதுவாக நம்மளுக்கு பவரில் எடுத்தால் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓகேவா? நம்ம ஏற்கனவே எடுத்த எண் வந்து 559 அப்படின்னு எடுத்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 2க்கு 5 பவர், சரியா? ஒருவேளை இந்த 2க்கு 5 வரல, இந்த 2க்கு 5 வரல அப்படின்னா இந்த 2க்கு 4 வரலாம். ஸோ அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா 4 அப்படின்னு ஒரு எண் எடுத்துக்கிறேன். ஸோ 559 அப்படிங்கும்போது ஒரு வேளை 5க்கு 5 அப்படின்னு வராமல் இருந்தால் ஒரு வேளை 4 வரலாம். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3க்கு 0ன்னு இங்கே இருக்குது. இன்றைக்கி வந்து 206, நேற்று வந்து 235. 3க்கு 0 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0க்கு 5 தான் வரணும். அந்த 0க்கு 5 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள். அதாவது சார்ட் வந்து 2 விதமாக பிரித்து நான் கொடுத்துருக்கேன். இப்படி நீங்கள் எழுதி பார்த்து கூட நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 0க்கு 3 அப்படின்றதா இந்த 0க்கு இந்த 0வை விட்டுட்டு இங்கே இருக்கிற 0 இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற 0க்கு 5 அப்படிங்கிற மாதிரி வரலாம். சரி, இந்த முன்னாடி நாள் கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வைஸ் காமிக்கிறேன்னா 988, அப்புறம் 235, அப்புறம் 206 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 8க்கு 3 இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, டேரெக்டாக 8க்கு 3 இருக்குது. அதே மாதிரி இங்கே 3க்கு 0ன்னு இருக்குது, டேரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த 0வை விட்டுட்டு இந்த 0வுக்கு வந்து அவன் வந்து 5 தான் வைக்கணும். ஆனால் ஒரு வேளை 5 வைக்கலைன்னா 6. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏற்கனவே 559 எடுத்திருக்கோம். இங்கே 5 வரலைன்னா 4 வரணும், இங்கே 5 வரலைன்னா 6 வரணும் அப்படிங்கிற கணக்கில் எடுத்திருக்கேன், ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8 5 6 இந்த 3 நாள், அதாவது 988 235 206, ஓகேங்களா? ஸோ 856 அப்படிங்கும்போது 856 அப்படின்றது அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 8க்கு 5, ஓகேங்களா? 8க்கு 5, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5க்கு 6 அப்படிங்கும்போது இங்கே 6க்கு 9 டேரெக்டாக இருக்குது. ஸோ 1 6க்கு 9 வரணும். அப்படி 6க்கு 9 வரல அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0 வரணும். ஸோ நான் எடுக்கிறது
மொத்தம் இன்றைக்கி இருக்கிறது 2 தான். எப்படின்னா பார்த்தீங்கன்னா 206 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 559 460 பாக்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். 2க்கு 5 அல்லது 4, 0க்கு 5 அல்லது 6, 6க்கு 9 அல்லது 0. இவ்வளோதான். 559460 நீங்களே கெஸ்ஸிங் எடுத்து பார்க்கலாம். இதுலேருந்து நம்ம வந்து போர்டு வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஏ அல்லது சி 5 4 5 4, ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் 5 அல்லது 4, சி போர்ட்லேயும் அதே மாதிரி 5 அல்லது 4 எப்படி வேணாலும் மாறி வரலாம். இவ்வளோ தான் போர்டு வைஸ். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5 0 இவ்வளோ தான் நம்ம கொடுக்குறது. சரிங்களா? ஆல் போர்டில் 5 0. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 4, இல்லை ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 4. அவ்வளோதான் நம்ம எடுக்கிற கணிப்பு. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பவர் சார்ட்டை வச்சு தான் நம்ம கணிப்புகள் எடுத்தோம். அதை கூட தான் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு 235 அப்படிங்கிற ரிசல்ட்டு வந்து எப்படி 206 அப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இங்கே 2க்கு 2ன்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? முந்தானத்து 2, நேற்று 2 தான். சாரி, நேற்று 2, இன்றைக்கி 2 அப்படிங்கும்போது ஏ போர்டில் 2 அப்படிங்கும்போது 2க்கு அப்படியே ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 5 இருக்குது. அதனால தான் நம்ம ஏ போர்டில் 5ங்கிறது கணக்கு எடுத்துக்கிட்டோம். நேற்று வந்து 8க்கு 3 இங்கே இருக்க பாருங்கள். 8க்கு 3 ஓகேங்களா? ஸோ 8க்கு 3 அப்படிங்கும்போது இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த 3 என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல இருக்க 3க்கு கணக்கு வச்சாச்சு. அப்படிங்கும்போது 3க்கு 0 அப்படின்னு கணக்கு வந்துருக்கு. அப்படிங்கும்போது இந்த இருக்கிற இந்த 0வுக்கு இங்கே நம்மளுக்கு 0வுக்கு 5 தான் வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 5 வரலன்னா 6 வரும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்திருக்கோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 6க்கு 9, 9க்கு 6க்கு 1 9 வரணும், இல்லை 0 வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்பு. ஓகேங்களா? ஸோ அதான் 559 460 206 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம எடுக்கிறது 2 தான். ஆல் போர்டு சொல்லியிருக்கு, ஏ போர்டையும் சொல்லியிருக்கு. பாருங்கள், நீங்களும் எப்படி கெஸ்ஸிங்கில் எழுதி பார்க்க முடியும் பாருங்கள். இந்த பவர் சார்ட்டை வந்து ஒரு டீட்டெயிலாக எழுதி ஒரு வீடியோவாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டீட்டெயில் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அந்த வீடியோ ஒரு மினிமம் இதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 20 நண்பர்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு சிரமப்பட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து போட நான் வந்து ரெடியாக இருக்கேன். ஒரு 20 பேர் மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி வைங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள். தினசரி நீங்களும் நம்ம சேனலில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நம்ம சொன்ன மாதிரி ஏ அப்புறம் பி அப்புறம் சின்னு சொல்லிட்டு போர்டு வைஸில் நம்ம கொடுக்குறதுல நம்மளுக்கு ரெகுலராகவே வந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 20 பேராச்சும் மறக்காமல் கொஞ்சம் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளும் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.